ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். டுங் 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 சங்கரோட பையன் வந்திருக்கான், சிவா வந்திருக்கான், சிங்கம் சார் வந்திருக்காரு, வழக்கம் போல நம்ம சின்சான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், டார்ஜான் வந்திருக்காரு. இதை தாண்டி கிராணி பாட்டியும் நம்ம கூட வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் இந்த வாட்டி நான் தான் கண்டுபிடிக்க போறேன். முதல்ல எங்கெல்லாம் ஒளியலான்றதை நான் சொல்றேன். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு 10-20 ஃபேக்டரி பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இங்க எங்கனால போய் ஒளிஞ்சுக்கலாம். அது பாருங்க, இங்கெல்லாம் எங்கனால போய் ஒளிஞ்சுக்கலாம். இவ்வளோ பெரிய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். நான் தேடி கண்டுபிடிப்பேன். அது பாத்தீங்களா, இங்க 4-5 ஃபேக்டரி இருக்கும். இந்த 4-5 ஃபேக்டரிக்கு பக்கத்துல எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் கேமு. செம்மையா இருக்க போது. இன்னைக்கு எல்லாருமே வித்தியாசமான இடத்துல போய் ஒளிய போறாங்க. அவங்க எல்லாரையும் பிராங்க்லினான நான் தான் சூப்பரா கண்டுபிடிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்ப நம்ம இவங்க கிட்ட டீட்டெயிலா எங்கெல்லாம் ஒளியலான்றதா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போய் கண்ணை பொத்துறதுக்காக போலாம். என்ன சொல்றீங்க? ஓகே தானே? நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்ணை பொத்துறதுக்காக போறேன். இங்க இருக்க ஒரு 6-7 ஃபேக்டரி இல்லைன்னா பில்டிங், அங்க வந்து நீங்க ஒளிஞ்சுக்கலாம். எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். நான் தேடி கண்டுபிடிப்பேன். நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க கூடாதுப்பா, கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கணும். சரியா? நான் இப்ப எதிர கண்ணை பொத்துறதுக்காக போறேன். நீங்க எல்லாருமே ஒளியறதுக்காக போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர கண்ணை பொத்தலாம். எதிர இந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல போய் கண்ணை பொத்துனா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க. ஐயோ, ஓகே, வந்தாச்சு. கண்ணை பொத்தலாமா? 1 2 3 4 5. கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. இன்னைக்கு சூப்பரான இடத்துக்கு தான் பிராங்க்லின் கூப்பிட்டு வந்திருக்கான். நம்ம தான் ஃபர்ஸ்டே ஒளிய போறோமா? டே சின்சானே, நான் ஒரு சூப்பரான இடத்துல தான் போய் ஒளிய போறேன் கண்ணா. நம்ம எங்க ஒளியுறது கண்ணா? நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருந்தா கூட சொல்லுங்க கண்ணா. இந்த சிங்கம் சார் நீங்க சொல்றதையும் செய்வான் கண்ணா. எங்க போறது? கொஞ்சம் லாங்குக்கு போயிடணும். அந்த பிராங்க்லின் பக்கத்துல இருந்தா நம்ம சீக்கிரமா மாட்டிப்போம் கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓடி எங்கேயாவது போயிடலாம். எங்க போறது? இடம்லாம் சூப்பரா இருக்குப்பா. பிராங்க்லின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்மள கூப்பிட்டு வராங்க. சூப்பரா கூப்பிட்டு வரான். இது பாருங்க, ரயில்வே ட்ராக்கா இது? எப்ப என்னங்க ரயில்வே ட்ராக்கே வந்துருச்சு? ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டுமா? அங்க ட்ரெயின் இருக்கு. இந்த ட்ரெயின்ல போய் ஒளிஞ்சுக்கலாமா? இருங்க, எகிரி குதிக்க முடியுமா இந்த இடத்த? இல்லங்க, ரொம்ப ஹைட்டா இருக்கா, நம்மளால எகிரி கூட குதிக்க முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சைட்லயே எங்கேயாவது ஒளிவோம். இங்க ஏணி வச்சிருக்காங்க. ஏணி வச்சிருக்காங்களே, இங்க ஏறி பாப்போமா? ரொம்ப ஹைட்டா போகுமோ? ஆமாங்க, ரொம்ப ஹைட்டா போகுதுங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. கீழே இறங்கிடலாம். இங்க ஒருத்தன் பாருங்களா, போன் பேசிட்டு இருக்கான். சரி கைஸ், நம்ம எங்க ஒளியுறது? இன்னும் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஐயோ, எங்க ஒளியுறது? ரொம்ப நேரமா நம்மளும் தேடிட்டு இருக்கோம் கண்ணா. எந்த இடமும் செட் ஆக மாட்டேங்குது கண்ணா. நீங்க ஏதாவது இடத்த பாத்தீங்கன்னா சொல்லுங்க. எங்க ஒளியுறது? செடி இருக்குப்பா, செடியில போய் பூந்துக்கலாமா? ஐயோ, நம்ம ஹைட்டா இருக்கிறதுனால மண்டை தெரிஞ்சிரும். ஐயோ, என்ன ரொம்ப நேரம் நம்ம ஓடிட்டு இருக்கோம், எந்த இடமும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குதே கண்ணா. எங்கதான் ஒளியுறது? இதோ இங்க குப்பை தொட்டி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். வேற வழியே இல்லை கண்ணா, நம்ம இங்கதான் ஒளியணும் போல. ஓகே கண்ணா, இந்த இடம் இது குப்பை தொட்டியில ஏதோ ஒரு பாக்ஸ் போல. இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சுக்கலாம் கண்ணா. டுங் 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 சகுரோட பையன் தான் பேசுகிறேன். நான் எங்கே ஒளியுறது? சிங்கம் சார் என்ன இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு ஒளியறதுக்கு? ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃப்ராங்க்லின் வந்துடுவான் சீக்கிரமா. நம்ம அதுக்குள்ளே எங்கேயாவது ஒளியணும். ஐயோ, எங்கே ஒளியுறது? நான் சீக்கிரமாக எங்கேயாவது போய் ஒளியணுமே. எங்கே ஒளியுறது? எங்கே ஒளியுறது? எங்கே ஒளியுறது? அச்சச்சோ, இங்கே என்ன இரும்பு கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நம்ம குள்ளமாக இருக்கிறதுனால இந்த கேப்புக்குள்ளெல்லாம் பூந்து ஓட முடியுது. வேற எங்கே? வேற இங்கே என்ன பச்சை கலரில் ஏதோ இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாமா? இங்கே ஏணி மாதிரி இருக்கு. இந்த ஏணியில் ஏறுவோமா? ஓகே, இந்த ஏணியில் ஏறிட்டு இருக்கோம். ஐயோ, இன்னும் ஏணி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஐயோ, தெரியாதனமா இங்கே ஏறிட்டுமோ? சரி, வேணாம், இங்கே நம்ம ஒளிஞ்சுப்போம். எவ்வளோ தூரம் தான் நம்ம ஏறுறது? மேலே போ, மேலேயே நில்லு. அவ்வளோதான், மேலேயே நில்லு, இது போதும். ஜாந்தடான் பரவாயில்லையே. டுங் 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 சகுரோட பையன் சீக்கிரமா ஒளிஞ்சுட்டான். இந்த சிங்கம் சார் தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு. சரி, நம்ம எங்க ஒளியுறது? பக்கத்துல இருக்க எந்த பில்டிங்லனாலும் போய் ஒளியலான்ற மாதிரி அந்த பிராங்க்லின் சொன்னான்ல, பிராங்க்லின் கண்ணை புத்திட்டு இருக்க பில்டிங்லயே நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுப்போம். அப்பதான் நம்ம மாட்ட மாட்டோம். ஓகேவா? இதோ இந்த பில்டிங்ல எல்லாம் கூட ஒளியலான்ற மாதிரி தான் அவன் சொன்னான். எப்ப என்ன காரை இப்படி போட்டு வச்சிருக்காங்க? காரை காயிலாங்கடியில போடுற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது காயிலாங்கடை தானா? சரி, இங்க எங்கேயாவது பின்னாடி இடம் இருக்கும்ல, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். எப்பா, எவ்வளவு காரை போட்டு வச்சிருக்காங்க பாருங்களா கைஸ். இங்க இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாமா? கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம் நம்ம.
கைஸ், நான் தான் உங்களோட சிவா பேசுறேன். நான் எங்க ஒளியுறது? பிராங்க்லின் அண்ணன் எதிர தான் கண்ணை பத்திட்டு இருக்காரா? இன்னும் கிராணி பாட்டி, டார்சன், சின்சான் ஒளியணுமா? இப்ப நான் எங்க போறது? எனக்கு எங்க போறதுனே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் முதல்ல சுத்தி முத்தி தேடி பாக்குறேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வரும். இந்த பில்டிங் குள்ளலாம் நம்ம போக முடியாதா? இல்லையே, நம்மளால போக முடியலையே. அப்ப நம்ம வேற எங்கேயாவது போகணுமா? வேற எங்க போறது? எனக்கு ஒரு இடமா தெரிய மாட்டேங்குதே. எல்லாருமே எதுக்காக இந்த வழியாவே போயிட்டு இருக்காங்க? நம்ம கொஞ்சம் வேற வழியா போவோம். என்ன சொல்றீங்க? நான் வித்தியாசமான இடத்துக்கு போறேன். சரியா? இது வரைக்கும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த சிவாவை பிடிச்சவங்கலாம் லைக் போடுங்க. எங்க போறது? இந்த இடத்துல என்ன சந்து வரும்னு பார்த்தா சந்தே வர மாட்டேங்குது. இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு. இந்த படிக்கட்டுல பேசாம ஏறிடலாமா? ஓகே, ஏறு ஏறு ஏறு. இந்த படிக்கட்டுல ஏறு. என்ன ஏறவே முடியல இந்த படிக்கட்டுல? அந்த சைட்ல இருந்து ஏறணுமா? ஏறு ஏறு, இந்த படிக்கட்டுல ஏறு. அப்படி ஏறு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஏறுறேன் நானு. ஏறு 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 ஏறு. இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இங்கே நில்லு. இங்கே நின்னா கூட போதும்ல. ஆமா, இதுக்கு மேல ஹைட் எதுக்கு போனோம்? இங்கே நிப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டார்சான் பேசுறேன். பாத்தீங்களா, நாங்க நின்னுட்டு இருக்க இடத்துல வண்டியை இடகுடமா நிறுத்துறாங்க. கொஞ்சம் தான் இந்த கிராணி பாட்டியை இடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இந்த கிராணி பாட்டி தப்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க ஒளிய போறது? முதல்ல வேகமா இங்க ஏதாவது ஹைட்டான இடத்துல தான் நம்ம ஒளியணும் கைஸ். இங்கேயே படிக்கட்டு வசதி இருக்கு. இருங்க, இந்த படிக்கட்டுல ஏற முடியுமா பார்க்கலாமா? இந்த படிக்கட்டுல ஏற முடியுமா முடியாதா? ஏய் ஏய் என்னங்க போகவே முடியல அந்த இடத்துக்கு. ஏற முடியுங்க. ஏறு ஏறு ஏறு. ஹைட்டான இடத்துல தாங்க எங்கேயாவது போய் ஒளியணும். இதை விட ஹைட்டுக்கு போக முடியுமா? இங்க இருந்து அந்த பக்கத்து பில்டிங்க்கு தாண்ட முடியுமா? ஐயோ, பக்கத்து பில்டிங்க்கு தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க, தாண்ட முடியாதுங்க. சரி, நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாமா? அந்த பிராங்க்லின் இங்கெல்லாம் வந்து செக் பண்ணுவான்னு எனக்கு தோணல. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் இறங்கிப்போம். ஆமா, இங்க ஒளிஞ்சுக்கலாம், கரெக்டா இருக்கும். ஏங்க அங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்க. யாருன்னு தெரியல. நிறைய பேர் மேலதான் ஏறி ஒளிஞ்சிருக்காங்க போல. எப்பவுமே நான் தான் மேல ஏறி ஒளிவேன். இப்ப எல்லாருமே ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களோட கிராணி. கிராணியை பார்த்து என்ன யாருமே பயப்பட மாட்டாங்க. நான் தான் உங்களோட கிராணி. போங்கடா இங்கிருந்து, போங்கடா இங்கிருந்து, போங்கடா இங்கிருந்து. என்ன யாருமே பயப்பட மாட்டாங்க. ஒரு லேடி கிளம்பிட்டாங்க. இப்பதாங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஓடவே மாட்டீங்க? பாத்தீங்களா, அந்த லேடி பயந்து ஓடிட்டாங்க. கிராணி கிராணி யாரு? கிராணியை பார்த்து பயந்து ஓடாம இருப்பாங்களா? எங்க போறது இப்ப? எங்க போறது நானு? இப்ப நான் எங்க போறது? ஓகே 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 ஓகே. இந்த இடத்துலலாம் ஒளியலான்ற மாதிரி தான் நான் பிராங்க்லின் சொன்னா. இங்க நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். அதோ இந்த பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல நம்ம ஒளிஞ்சுக்கலாம். என்ன ரொம்ப ஹைட்டா இருக்கனே, மண்டை தெரிஞ்சிருமா? சரி, பார்த்துக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இந்த கிராணி பாட்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதிர ஒரு அக்காவை பயம் புத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. பாருங்களேன், பிராங்க்லின் கிட்ட நம்ம சொல்லணும், இந்த கிராணி பாட்டி சுத்தமா சரி கிடையாது. இந்த கிராணி பாட்டியெல்லாம் இதுக்கப்புறம் கூப்பிட்டாதான் சொல்லணும். எப்ப பாரு இந்த கிராணி பாட்டியும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இவங்க ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். இந்த கிராணி பாட்டி அதெல்லாம் கெடுத்துருவாங்க போல. சரி, நம்ம எங்க ஒளியலாம்? என்ன ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு இருக்கு? கூட்ஸ் வண்டி தானே அது? இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கு போலியே. அங்க எங்கேயாவது ஒளியறதுக்கு இடம் இருக்குமா? சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அங்க யாராவது ஒளியறதுக்கு இடம் கிடைச்சா அங்க கூட போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ, பெரிய தடுப்பு போட்டு வச்சிருக்காங்களே, இந்த தடுப்பை தாண்ட முடியும்? எப்ப தாண்ட முடியலையே. இங்க இருந்து எகிரலாமா? இல்லைங்க, எகிரவே முடியலங்க. இந்த தடுப்பை தாண்டவே முடியலையே. சரி, அந்த இடத்துல வழி வச்சிருக்காங்களா, அந்த வழியா போயிடுவோம். அது இங்க கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் வழியா நம்ம போயிடலாம். ஐயோ, நம்ம ஓடும் போது ட்ரெயின் வந்துடக்கூடாதுங்க, பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் அதுக்கப்புறம். ஓகே, ட்ரெயின் நம்ம ஓடும் போது வரல. இங்கே ஏதோ ஒரு பில்லர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பில்லருக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சுக்கலாமா? கரெக்டாக இருக்குங்க. ரைட் ரைட் ரைட்டு. இந்த பில்லருக்கு பின்னாடி நம்ம ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். 97, 98, 99, 100 வருகிறேன். இந்த கிராணி பாட்டி தானே இங்க பயம்புத்துற வேலையெல்லாம் செஞ்சாங்க. இந்த கிராணி பாட்டியால ஒரே தொல்லையா இருக்குங்க. சரி, நம்ம முதல்ல நம்ம சைட்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்றதை செக் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு போலாம். இங்க யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? இந்த இடத்துல யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? இங்க யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரியலையே. இந்த இந்த இடத்துக்கு பின்னாடிலாம் இல்லைங்க. இந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடிலாம் யாராவது ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்கெல்லாம் ஒளியில. எங்க ஒளிஞ்சிருக்காங்க? ஓகே, என்னங்க நிறைய நியூஸ் பேப்பர்லாம் காத்துல அடிச்சு பறந்துட்டு இருக்கு பாருங்களேன்.
இது காயிலங்கடை போலங்க. இது பாருங்க நிறைய கார் பாருங்க. எரிஞ்ச நிலமையில இருக்க கார்லாம் நிறைய இந்த இடத்துல இருக்கு. சரி நம்ம தேடுற வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தேடி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். அது இது பாருங்களேன், டான் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். அட பாவி டானு, நான் கண்ணை பொத்துனதுக்கு நேர் ஆப்போசிட்டே இவன் ஒளிஞ்சிருக்கான் போலங்க. டான் தான் ஃபர்ஸ்ட் அவுட்டு. என்ன டான் இவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்கிட்டான்? இந்த கிராணி கிழவி எங்க? சிவா எங்க போயிருப்பான்? எல்லாரையும் கண்டுபிடிக்கணுமே. ஓடு ஓடு, இங்க முதல்ல தேடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க தேடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆப்போசிட் சைடுக்கு போய் அதுக்கப்புறம் தேடலாம். ஓகே, இங்க யாருமே இல்லைல்ல, யாருமே இல்ல. ஏய் ஏய் ஏய், இது கிராணி மண்டை தெரியுது பாருங்களா. கிராணிங்க, ஏதோ இங்க கிராணி, இந்த சைட்ல கிராணி இருக்காங்க பாத்தீங்களா? கிராணி இருக்காங்க கைஸ். நான் கிராணியை கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவதா தான் கிராணியை கண்டுபிடிச்சேன். எங்க சிவா இருக்கான் பாருங்க அங்க. அது சிவா தானே கைஸ்? மேல இருக்கானே ரெட் கலர் பனியனு. ஒருவேளை சின்சானா? இல்லங்க, சிவா தாங்க. சிவா தான், சிவா தானே இது. இருங்க நம்ம நல்லா திரும்பி நின்று பார்த்துருவோம். ஒன்ஸ் சிவா, சிவா தாங்க, கண்டிப்பா சிவா தாங்க. நம்ம இங்க இருந்தே கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். உங்களுக்கு தெரியுதா மேல சிவா நின்னுட்டு இருக்கான்? நான் சிவாவை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? சிவா தான் 3வது அவுட்டு. இன்னும் 4 பேர் நல்லபடியா ஒளிஞ்சிருக்காங்களா, அவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சாவோனோம். எங்க இந்த சைட்ல இருந்து போக ஆரம்பிக்கலாமா? இது வரைக்கும் தான் ஒளியலான்ற மாதிரி நான் சொன்னேன். ஓகே, இங்க இருந்து நம்ம தேட ஆரம்பிப்போம். போறதுக்கு வழி இருக்கும்ல, அந்த சைடு போறதுக்கு வழி இருக்கு. இந்த சைடு வேற யார் ஒளிஞ்சிருப்பா? வேற யார் ஒளிஞ்சிருப்பா? அந்த டார்சன் ஹைட்டான பகுதியில தாங்க ஒளிவான். டார்சன் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். நம்ம ஹைட்டான பகுதியெல்லாம் நல்லா தேடணும் கைஸ். அப்பதான் அந்த டார்சனை கண்டுபிடிக்க முடியும். இங்க இருக்க குப்பை தொட்டிக்கு பின்னாடிலாம் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? யாரும் ஒளிஞ்சில்ல. என்னங்க இங்க இவ்வளவு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க? டார்சன் ஒருவேளை இந்த பில்டிங்ல இருப்பாரா? இல்லையே, இந்த பில்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியல. சரி நம்ம தேடி பார்ப்போம் மேற்கொண்டு. டார்சானை கண்டுபிடிக்கணும், டும் டும் சகுரோட பையனை கண்டுபிடிக்கணும், சிங்கம் சாரை இன்னும் கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கப்புறம் சின்சான். சின்சான் எப்பவுமே மாட்ட மாட்டாங்க, பயங்கரமா ஆட்டம் காமிச்சுதான் அவன் மாட்டுவான். கைஸ் இங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? ஏ ஏ கைஸ், அது டார்சான் தானே? டார்சான் தாங்க, கண்டிப்பா டார்சான் தாங்க. இருங்க கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பார்ப்போம். நல்லா ஜட்டியோட இருக்காரா? ஆமாங்க, பாத்தீங்களா? அது கண்டிப்பா டார்சான் தான். எப்படி நின்னுட்டு இருக்கான் பாத்தீங்களா மேலவன்? டார்சானையும் கண்டுபிடிச்சிட்டோங்க. இங்க யாரு? டும் டும் சகுரோட பையன் தானே இது. இருங்க, நம்ம எல்லாரையும் கீழே இருந்து சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. டும் டும் சகுரோட பையனை மேல போய் நம்ம பாத்துடலாம். அது கன்ஃபார்ம் டும் டும் சகுரோட பையன் தாங்க. அது பாத்தீங்களா? டும் டும் சகுரோட பையன் தான். கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டார்சானையும் கண்டுபிடிச்சு. இருங்க, இங்க இருந்து டார்சானை பார்ப்போம். டார்சான் இங்க இருந்து பார்த்தா துண்டா தெரிய வரல, நம்ம பாத்துடலாம். பாருங்க, டும் டும் சகுரோட பையன் இங்கதான் நின்னுட்டு இருக்கான். அது பாத்தீங்களா? இங்க இருந்து பார்த்தா டார்சான் தெளிவா தெரியறாரு பாருங்க கைஸ். இங்க இருந்து பார்க்கும்போது டார்சான் தெளிவா தெரிஞ்சாரு பாத்தீங்களா? இருங்க, அங்க நிக்கிறது தெரிஞ்சு பாத்தீங்களா? சரி கைஸ், நம்ம கீழே இறங்குவோம். இங்க இருந்து பார்க்கும்போது டார்சான் தெளிவா தெரியறாரு. நம்ம கீழே இறங்கி மத்தவங்களை தேடலாம். ஆக மொத்தத்துல நான் 5 பேரை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இன்னும் வந்து எத்தனை? 2 பேரை கண்டுபிடிக்கணும். இங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு, இவர்கிட்ட கேட்கலாமா? வேணாங்க, நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். யார்கிட்டயும் கேட்டுலாம் கண்டுபிடிக்க கூடாது. இன்னும் சிங்கம் சாரை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சின்சானை கண்டுபிடிக்கணும். என்னங்க இந்த இடத்த தாண்டி போக முடியல? ஐயோ, ட்ரெயின் வேற வருதுங்க. தாண்டி இருந்தனா என்ன ஆயிருக்கும் யோசிங்களேன். நல்ல வேலை தாண்ட முடியாத மாதிரி அங்க வலை வச்சிருக்காங்க. இங்க எங்க சிங்கம் சார் எங்க இருப்பாரு? சிங்கம் சார் இங்க இல்ல. இந்த வழியா தானே வந்தோம் நம்ம முதல்ல. ஆமாங்க, இந்த வழியா தான் வந்தோம். அந்த சைட்ல இருந்து வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இந்த குப்பை தொட்டிக்கு பின்னாடியும் சிங்கம் சார் இல்லைங்க. சிங்கம் சார் எங்க போயிருப்பாரு? சிங்கம் சார் எங்க இருக்கீங்க? ஒழுங்கா வந்துருங்க சிங்கம் சார். சிங்கம் சார் இங்க இல்ல. சிங்கம் சார் இங்க இல்ல. வேற எங்க இருப்பாரு சிங்கம் சார்? இங்க ஏதாவது செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரா? இல்ல கைஸ், செடிக்கு பின்னாடியும் சிங்கம் சார் இருக்கிற மாதிரி தெரியல. இதோ இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்கு, இதுக்கு பின்னாடி இருப்பாரா? கைஸ், நம்ம நினைச்சது சரிதான். இதோ சிங்கம் சார் இங்க இருக்காரு பாருங்க. சிங்கம் சார், நீங்க தான் 6வது அவுட்டு. இன்னும் அந்த பொடிப்பையன் மட்டும்தாங்க மாட்டாம இருக்கான். சின்சான் மட்டும்தாங்க இன்னும் மாட்டாம இருக்கான். சின்சான் எங்க இருப்பான்? அந்த ரயில்வே ட்ராக்ல தாங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். எப்பா, ரயில்வே ட்ராக்குக்கு போற வழி இங்க இருக்கா? இந்த ரயில்வே ட்ராக்ல தாங்க எங்கேயாவது அவன் ஒளிஞ்சிருப்பான். இருங்க, இங்க ஒரு ட்ரெயின்குள்ள போற வசதிலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல போய் கூட அவன் ஒளிஞ்சிருக்கலாம். இருங்க கைஸ், முதல்ல ட்ரெயின்குள்ள போய் செக் பண்ணுவோம். ட்ரெயின் இல்ல, ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போக முடியும்ல. இருங்க, உள்ள போய் பார்ப்போமா? இங்க இருக்கானா? இல்லையே கைஸ், இங்கேயும் இல்ல. அப்ப இந்த சின்சான் பையன் எங்க தாங்க போனா? எங்க போயிருப்பான்? என்னங்க, இந்த சின்சானை கண்டுபிடிக்க முடியாது போலியே. அங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அந்த கம்பார்ட்மெண்ட்ல நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே கைஸ், இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஒரு வேலை இருக்க வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? எங்க போய் ஒளிஞ்சானே தெரியலங்க. இவ்வளவு நேரம் ஆட்டம் காட்டுறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கான். இல்லையேங்க, இங்கேயும் இல்லையேங்க. எங்க போனா இந்த பயபுள்ள?
சரி பக்கத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கம்பார்ட்மெண்ட்டையும் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணு. இந்த இடத்துல இருக்கானா? இல்லைங்க, இந்த இடத்துலயும் இல்லைங்க. எங்கெங்க இவன் போனா? ஐயோ. இந்த இடத்துல ஏதோ பின்னாடி ஏதோ ரெட் கலர்ல இருந்த மாதிரி இருந்ததுங்க. பாத்தீங்களா, சின்சான் பையன் இங்கதாங்க இருக்கான். 8ஆவதா சின்சான் தாங்க அவுட்டு. கைஸ், 8ஆவது இல்ல 7ஆவது அவுட்டு. மொத்தமே 8 பேருது. என்னையும் சேர்த்தே 8 பேர் தான் விளையாடுறோம். ஓகேவா? இது பாருங்க, ட்ரெயின் போதுங்க. ட்ரெயின்ல ஏற முடியுமா? ட்ரெயின்ல ஏறிட்டேங்க. கைஸ், நான் ட்ரெயின்ல ஏறி இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன் பாருங்களா. அந்த இடத்த விட்டு நான் ரொம்ப தூரமா போறேங்க. சரி, நம்ம அப்புறமா கார்ல போய் கூட அவங்கள மீட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? அவனுங்க கேம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ப்பாங்க. நான் வீட்டுல போய் கூட அவங்கள மீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி திரும்பி நிறைய வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.